இந்த வீடியோ எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, டிஎன்இஆர்சி ரெகுலேஷன் படி எல்லா ஜென்ரேட்டர்ஸும் வந்து QCவை அப்பாயின்ட் பண்ணோம். QCவை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் கம்பல்சரி வேணும். அதுக்காக தான் அதை ஷோ பண்ணியிருக்கேன். டிஎன்இபி எஸ்எல்டிசி வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து ஜென்ரேட்டராக ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லாகின் பண்ணுறதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்மளோட மெயில் ஐடிக்கு ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு சென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸ் பேஜ், அதாவது டிஎன்இபி எஸ்எல்டிசியில் ஜென்ரேட்டருங்கிற பேஜில் போயிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் அண்ட் ஆத்தென்டிகேஷன் பை ஜென்ரேட்டர் அப்படிங்கிற லிங்கில் தான் நம்ம இனிமேல் வந்து அந்த கன்சல்டேட்டர் நம்ம பிரிண்ட் எடுக்க போகிறோம். ஸோ அது பண்ணுறதுக்கு முதல்ல யூசர் நேம் பாஸ்வேர்டு தேவை. இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற பேஜ் போகும். இதில் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்த யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏஆர் ஹெச்டி சர்வீஸ் நம்பர் இருக்கோ அதுதான் உங்களோட யூசர் நேம். பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்துருக்கும். இப்போ நான் வந்து பாஸ்வேர்டை நான் என்டர் பண்ணுறேன். இப்போ என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ். ஹோம் பேஜில் நம்ம லாகின் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா க்ளோவர் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட், நம்மளோட அந்த 12 டிஜிட் சர்வீஸ் நம்பர், அப்புறம் ஜென்ரேட்டரோட கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் என்னோட மெயில் ஐடி அதெல்லாம் இதில் இருக்குங்க. இதுதான் அதோட டீட்டெயில்ஸு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் போய்க்கணும். கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டட் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி இன் கிலோவாட் அப்படின்ட்டு இருக்கு. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இப்போ இந்த ஏஎம்ஆர் நம்பரில் உங்களுக்கு வந்து 2 அல்லது 3 மிஷின் விண்ட் டர்பைன் மேலே கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதோட டோட்டல் கெப்பாசிட்டியை நீங்கள் என்டர் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த சர்வீஸ் நம்பரில் ஒரே ஒரு 500 கிலோவாட் மிஷின் தான் இருக்குது, அதனால வந்து 500 போட்டிருக்கேன். இதுலேயே வந்து ஒரே சர்வீஸ் நம்பரில் மல்டிபிள் மிஷின்ஸ் கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த மல்டிபிள் மிஷினோட டோட்டல் கெப்பாசிட்டியை நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிரிட் இன்ஜெக்ஷன் வோல்டேஜ் இன் கேவின் இருக்கு. இது வந்து நீங்கள் ஓஎன்எம்ல டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து இண்டிவிஜுவல் ஹெச்டி சர்வீஸ் நம்பர் இருக்கும், என்ன லைன் வோல்டேஜ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கே மீன் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபீடரோட வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33 kV. ஸோ அதனால 33 kV நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கூலிங் சப்ஸ்டேஷன். நேம் ஆஃப் த கூலிங் சப்ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த சர்வீஸ் நம்பர் வந்து சுல்தான்பேட் அப்படிங்கிற எஸ்எஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதை கனெக்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த சப்ஸ்டேஷன் நேம் உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அந்த சப்ஸ்டேஷன் எங்கே வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபோனில் மூலமாக எங்களை கூப்பிட்டு சொல்லலாம், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சப்ஸ்டேஷன் ஷோ ஆச்சுன்னா அந்த சுல்தான்பேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்டேஷன் நேமு. அதுக்கப்புறம் என்ன ஃபீடர் அப்படிங்கிறத நீங்கள் இதில் செக் பண்ணணும். ஃபீடருங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்ஸ்டேஷன் இருக்கிற ஃபீடர் நேம் எல்லாமே ஷோ ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் அதர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன ஃபீடர் நேமோ அந்த ஃபீடர் நேமும் கேபிட்டல் லெட்டரில் என்டர் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ எனக்கு வந்து இது ஷோ ஆயிடுச்சு, அதனால் நான் வந்து என்டர் பண்ணலை. அதுக்கப்புறம் வோல்டேஜ் ரேட்டிங் இந்த அபோவ் ஃபீடர் அப்படிங்கிறதுல வந்து சேம் தான். இங்கே மேலே என்ன ஃபீடர் கெப்பாசிட்டி இருக்கோ அதே தான் கீழே வரும். ஸோ 33 EV கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா டீடைல்ஸ் ஆஃப் அல்டர்னேட் கனெக்டிவிட்டி டு கிரிட். இது பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்களோட WDG வந்து கமிஷனிங் பண்ணும்போது ஒரு ஃபீடரில் இருந்திருக்கும். அது லாங் டைமாக வந்து ஃபீடர் பிரேக் டவுன் ஆகும்போது அந்த டைமில் டெம்பரவரியாக வந்து வேற ஒரு ஃபீடர் வந்து டெம்பரவரியாக டைப் பண்ணியிருப்பாங்க. அப்படி டைப் பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் இப்போ கரண்டில் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் நேம் ஆஃப் த ஃபீடர் வரும், அது என்ன ஃபீடர் நேம் அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, 10வது பாயிண்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இதே எஸ்எஸ்ல இந்த ஃபீடர்ல வேற ஃபீல்டில் கனெக்ட் ஆயிருந்தா நீங்க இதை கொடுக்கணும். இல்லை வேற சப்ஸ்டேஷனே கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க எஸ்ன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதோட சப்ஸ்டேஷன் நேம் என்னது, அப்புறம் அதோட ஃபீடர் நேம் என்னது அப்படிங்கிறத டீட்டெயிலாக என்டர் பண்ணுங்க. ஸோ எந்த நம்பருக்கு எங்களுக்கு எதுவுமே கனெக்டிவிட்டி இல்லை, அதனால வந்து நோன்னு போட்டுறேன். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா மீட்டரிங் டீடைல்ஸ். மீட்டரிங் டீடைல்ஸ் அப்படிங்கிறது
இந்த சர்வீஸ் நம்பருக்கு நீங்க இபி மீட்டர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த இபி மீட்டர்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இபி மீட்டருக்கு ஒரு நம்பர், சீரியல் நம்பர் இருக்கும். அதுதான் வந்து சீரியல். அந்த நம்பர் தான் நீங்க என்டர் பண்ணணும். மெயின் மீட்டருங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஏஎம்ஆர் நம்பர் இருக்கக்கூடிய மீட்டர் தான் மெயின் மீட்டர். செக் மீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்க இந்த இதில் கொடுக்கல. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம சர்வீஸ் நம்பர்லாம் ஒரு ஃபீல்டில் கனெக்ட் ஆகிருக்கும் போது ஏதாவது ஒரு சர்வீஸ் நம்பர் வந்து கனெக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்ம செக் மீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூடிய புது மிஷின் மட்டும் தான் போட்டுருங்க. பழைய மிஷின் அந்த டீடைல்ஸ் கிடையாது. ஸோ அதனால இல்லை அப்படின்னா இது எல்லாத்துலையுமே என்ஏன்னு போட்டுருங்க. என்ஏன்னு போட்டுட்டு சேவ் பண்ணிடுங்க. ஆமா, அது முக்கியமான விஷயம். இங்க எதுவும் டீடைல்ஸ் இல்லை அப்படின்னா என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. என்னங்கிற கண்டிப்பா மென்ஷன் பண்ணும். அதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விண்ட் ஸ்டேட்டிக் டேட்டா அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மிஷினா வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கனெக்ஷன் நம்பர்ல 500 கிலோவாட் இருக்கு அப்படின்னா நீங்க 500 என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதோட மேக் என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி. ஸோ ஆர்ஆர்பிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டர்பைன் மாடல்ங்கிற V47. ஸோ அதனால V47 என்டர் பண்ணிட்டு நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ டேப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து டெக்னிக்கல் டீடைல்ஸ், WDG டீடைல்ஸ், அப்புறம் ரிமோட் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இப்போ ஒரே இதில் மல்டிபிள் மிஷின்ஸ், ஒரே சர்வீஸ் நம்பர்ல மல்டிபிள் மிஷின் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இதில் மல்டிபிள் டீடைல்ஸ் என்டர் பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு புதுசாக ஆட் ஆகிட்டே வரும். இது கீழே ஆட் ஆகிட்டே வரும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணா டெக்னிக்கல் டீடைல்ஸ் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் டீடைல்ஸ்ங்கிறதுல ஆட் ஆர் எடிட் இருக்கும். அதில் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஷோ ஆகும். அதில் வந்து ரேட்டட் பவர் ஈச் WDG, டர்பைன் மேக்கு, டர்பைன் மாடல்லாம் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே நம்ம ஃபில் பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணால் கூட இந்த பேஜை நம்மளால சேவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம QCவை ரெஜிஸ்டர் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இண்டிவிஜுவல் நீங்கள் கண்டிப்பாக இது ஓஎன்டாண்ட இந்த டீடைல்ஸ் வாங்கிட்டு நீங்கள் என்டர் பண்ணணும். அதனால தான் நான் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், QCவா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸ் எல்லாம் கம்பல்சரி வேணுங்கிறது இதனால தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஹப் ஹைட்டுங்கிறது இதுதான். ஹப் ஹைட்டுங்கிறது மீட்டர்ஸ். அப்புறம் டோட்டல் ஹைட்டு. ஹப் ஹைட்டுங்கிறது என்னன்னா சர்ஃபேஸ்ல இருந்து அந்த பிளேடு கனெக்ட் பண்ணிக்கிற சென்டர் பாயிண்ட், அதான் ஹப் ஹைட்டு. டோட்டல் ஹைட் அப்படிங்கிறது என்னன்னா ஹப் ஹைட்டு பிளஸ் பிளேடோட லென்த்து. அதை போட்டிங்கன்னா டோட்டல் ஹைட் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் ரோட்டர் டயா அப்படிங்கிறது என்னன்னா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா பண்ணணும். ஆறுங்கிறது உள்ள பிளேடோட லென்த்துங்கிறது 6. ஸோ அந்த வேல்யூ இன்ட்டு 3.14 பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோட்டர் டயாமீட்டர் இது ரோட்டர் செஃப்டி ஏரியா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ரோட்டார் பவர் ரெகுலேஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேடு வந்து பிச் அவுட் ஆகும் அப்படின்னா நீங்க பிச் செலக்ட் பண்ணிங்க. இல்லை என்னோட பிளேடு வந்து ரொட்டேட் ஆகாது ஃபிக்ஸ்டா இருக்குன்னா ஸ்டாலிங்ல செலக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிச்சிங் ஆகும், அதனால உங்களுக்கு கொடுத்துருங்க. நம்பர் ஆஃப் பிளேடு வந்து 3, பிளேடு வந்து மீட்டர்ல போட்டுருங்க. அப்புறம் ஜென்ரேட்டர் டைப்ங்கிறது உங்க ஓஎன்எம்ட என்ன வேணுமோ பார்த்து கேர்ஃபுல்லாக அதை ஃபில் பண்ணுங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எங்களை கால் பண்ணி கேட்கலாம். இந்த எஸ்எஸ்க்கு ஒரு கன்சர்ன் பர்சன் நாங்கள் ஹெல்ப் லைன் கொடுத்துருவோம். அந்த பர்சனுக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஜென்ரேட்டர் ரேட்டட் வோல்டேஜ், அப்புறம் அண்டர் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் ஹை ஃப்ரீக்வன்சி, இதுக்கெல்லாம் டீடைல்ஸ் இருக்குது. வேணா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க, இல்லைன்னா ஓஎன்எம்னு கேட்டுங்க. அப்புறம் விண்டு ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இந்த NVRT செட்டிங்கு, HVRT செட்டிங்கிறது எதுவுமே வராது. அதனால வந்து நாட் அவைலபிள் போட்டுக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் பவர் கர்வ் வேல்யூ, ஓஎம்கிட்ட பவர் கர்வ் வேல்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி என்டர் பண்ணணும். என்டர் பண்ணாமல் உங்களால் சேவ் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ இதில் என்டர் பண்ணாமல் நான் சேவ் பண்ணுறேன். ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டுன்னு வருது. ஸோ கண்டிப்பாக இதை என்டர் பண்ணோம். என்டர் பண்ணாமல் பண்ணோம்னா நம்மளோட டாக்குமெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து டெமோக்காக பண்ணுறதுனால இதை என்டர் பண்ண முடியல. நீங்கள் என்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் இதை முடிச்சு நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் WDG வைஸ் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நீங்க ஒவ்வொரு மிஷின் ஆட் பண்ண அதோட லேட்லாங் டீடைல்ஸ் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் கேட்குது. இது வந்து ஓஎம்கிட்ட இருக்கும், இருந்துச்சுன்னா டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனில் நம்மளோட மிஷின் லொக்கேஷன் தெரிஞ்சுன்னா அதை வச்சு நம்ம மொபைல் ஃபோன்லேயே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் கமர்ஷியல் ஆப்ரேஷன் மோட் அப்படின்னு இருக்கு. இந்த டேட் ஆஃப் கமர்ஷியல் ஆப்ரேஷன் மோட்ல வந்து நீங்க வந்து கமர்ஷியல் ஆப்ரேஷன் டேட் யாருக்கிட்டே மோஸ்ட்லி இருக்காது. இருந்துச்சுன்னா என்டர் பண்ணுங்க, இல்லைன்னா டேட் ஆஃப் கமிஷனிங்கே போதுமானது. அப்புறம் கரண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து லைவ், நாட் இன் சர்வீஸ், டிஸ்மாண்டில், டீ பவர் 4 ஆப்ஷன் இருக்குது.
இதில் எது அப்படின்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ லைவ் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் அந்த சர்வீஸ் நம்பரில் இருக்கிற மிஷின் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைவ் கிளிக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்த மிஷின் வந்து ரொம்ப நாளாகவே பிரேக் டவுனில் இருக்குது, வெறும் சர்வீஸ் நம்பர் மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் நாட் சர்வீஸ்னு போட்டுருங்க. டிஸ்மேண்டில்ங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஎம்ஆர் நம்பர் மட்டும்தான் இருக்குது, மிஷினே சுத்தமாக எல்லாத்தையுமே கழட்டி போட்டாங்க, மிஷினே ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணாங்கன்னா டிஸ்மேண்டில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோட மிஷின் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால அவங்க ரீபவரிங் பண்ணிக்காங்க அப்படின்னா நீங்கள் ரீபவரிங்கிறது மென்ஷன் பண்ணுங்கள். ரீபவரிங் பண்ணோட ஏஎம்ஆர் நம்பர் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த இது அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ இதே ஏஎம்ஆர் நம்பரில் வேறு மிஷின் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆடு கொடுத்தீங்கன்னா இது கீழே இதே மாதிரி ஆட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு இது சாம்பிள் டேட்டா தான் வந்து நாங்கள் இதில் என்ட்ரி பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் சப்போஸ் இது ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிமூவ் கொடுத்துட்டு மறுபடியும் முதல்ல இந்த ப்ராசஸ் பண்ணணும். இந்த பேஜ் அவ்வளோதான். இந்த பேஜ் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கோ பேக் போங்க. கோ பேக் போனீங்கன்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமானது கன்சர்ன் அண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டர்னு வரும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு QCவா அப்பாயின்ட் பண்ணுற பேஜ் இதுதான். இதில் தான் நீங்கள் வந்து எந்த கம்பெனி வந்து QCவா அப்பாயின்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற நேம் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ இதெல்லாமே வந்து QCவா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து லீப் கிரீன் எனர்ஜியை வந்து நீங்கள் QCவா அப்பாயின்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த லீப் கிரீன்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வரும், ஒரு ஐக்கான் மாதிரி வரும், அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணால் நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் கன்சர்ன் லெட்டரை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும். அது எங்கே போய் எடுக்கணும்னா பிரிண்ட் கன்சர்ன் லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதில் டீட்டெயில்ஸ்லாம் வந்துருக்கும். என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே டேரெக்டாக கம்ப்ளீட்னு வரும். நீங்கள் இந்த பேஜ் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக அப்படிங்கிறத வந்து ஒன்ஸ் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் எடுக்க ஆரம்பிங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் கன்சர்ன் லெட்டர் பிரிண்ட் எடுக்க போகிறேன். அது எங்கே பண்ணணும் அப்படின்னா வியூ கன்சர்ன் அண்ட் ஆத்தரைசேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகி உங்களுக்கு ஒரு கன்சர்ன் லெட்டர் மாதிரி வரும். இதுதான் அந்த கன்சர்ன் லெட்டர். அனெக்சர் 1 அப்புறம் வந்து ஃபார்மேட் 1 இருக்கும். இதில் என்ன பண்ணால் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் எந்த டேட்டில் நீங்கள் ஃபில் பண்ணீங்க, அப்புறம் எந்த இடம், அப்புறம் வந்து இது யார் ப்ரிப்பேர் பண்ணாங்க அவங்களோட சிக்னேச்சர். இப்போ நீங்கள் ஃபில் பண்ணி நீங்களோட சிக்னேச்சர் போட்டுங்க. அத்தாரிட்டி சிக்னேச்சர் அப்படிங்கிறது இந்த கம்பெனியில் அந்த விண்மில் ஓனர்ஸோட அத்தாரிட்டி யாரோ அவங்ககிட்ட நீங்கள் சைன் வாங்கிக்கலாம். அவங்களோட பேர், அவங்களோட டெஸ்டினேஷன், அப்புறம் நேம் ஆஃப் த ஜென்ரேட்டரும் ஒன்றும் இல்லைங்க, ஜென்ரேட்டரோட நேம், அந்த சர்வீஸ் நம்பர் இருக்கக்கூடிய ஜென்ரேட்டரோட நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ க்ளோவர் எனர்ஜி தான் வந்து ஜென்ரேட்டரோட நேம்ல நீங்கள் க்ளோவர் எனர்ஜின்னு போட்டுங்க. போட்டுட்டு மறக்காம இதில் வந்து அந்த கம்பெனி ஜென்ரேட்டரோட சீல் கண்டிப்பாக முக்கியம். இந்த பேஜ் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஃபார்மேட் 1. ஃபார்மேட் 1ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் மிஷின் வைஸ் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். வேற ஒன்று அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே கொடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்ன் லெட்டருக்கான சைனு. அப்புறம் ஃபார்மேட் 1 அப்படிங்கிறது என்னன்னா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் கொடுத்தது கரெக்டாக தான் அப்படிங்கிறதுக்காக இந்த வெரிஃபிகேஷனாக அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அதே மாதிரி தான் டேட்டு, பிளேஸு இதோட பண்ணிவிட்டு சிக்னேச்சர், அப்புறம் ஆத்தரைசேஷன் யாரோ அவங்களோட நேமு, டெஸ்டினேஷன், நேம் ஆஃப் த ஜென்ரேட்டரை போட்டு சீல் வச்சுருங்க. இதே மாதிரி உங்களுக்கு மொத்தம் எத்தனை காப்பி எடுக்கணும்னா மொத்தம் 4 காப்பி பிரிண்ட் எடுக்கணும். 4 காப்பிலும் இதே மாதிரி சிக்னேச்சர் வித் சீலோட பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். பிரிண்ட் எடுத்துட்டு அதில் சீல் வச்சுருங்க. சீல் வச்சு 4 காப்பி வச்சுக்கோங்க. இப்போ இது முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணால் அந்த பிரிண்ட் எடுத்த காப்பி இருக்கு இல்லையா, அந்த பிரிண்ட் எடுத்த காப்பியில் சீல் வச்சு சைன் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணுங்க. பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணோம். பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை இங்கே இருக்கிற லிங்க்கில் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதாவது கன்சர்ன் லெட்டர் நம்ம பிரிண்ட் எடுத்து அதில் வந்து ஒரு சைன் பண்ணதுக்கப்புறம் அந்த காப்பியை ஸ்கேன் பண்ணுறோம். ஏதாவது ஒரு காப்பி ஸ்கேன் பண்ணால் போதும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கேட்கும் ப்ளீஸ் அப்லோட் த பிடிஎஃப் ஃபைல் ஒன்றின்னு இருக்கும் ஃபார்மேட்டு. நம்ம கன்சர்ன் லெட்டர் இங்கே காமிச்சோம் இல்லையா, அதை பிரிண்ட் எடுத்து சைன் வாங்கி சீல் வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபைலை அப்லோட் பண்ண போகிறோம். இதில் அந்த ஃபைல் என்ன வேணுமோ அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு அப்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சது. இதுதான் இப்படி தான் வந்து ப்ரொசீஜர் அப்லோட் பண்ணணும். முக்கியமான விஷயம், இந்த ஒரிஜினல் 4 காப்பி பிரிண்ட் எடுத்து சைன் பண்ண சொன்னீங்களா, அதுல வந்து ஒரு காப்பி வந்து டு த சீஃப் இன்ஜினியர் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க இங்க கொரியர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க வச்சுக்கணும். மிச்சம் இருக்கிற ரிமைனிங் 2 ஹார்ட் காப்பியை வந்து லீக் கிரீன் எனர்ஜிக்கு இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன். அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க கொரியர் பண்ணி விடணும். இந்த பிரிண்ட் எடுக்கிறது நீங்க நார்மலா A4 ஷீட்ல பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணாலே போதும். இதுக்கு தனியாக லெட்டர் பேடோ எதுவும் அவசியம் இல்லை.
அதனால நீங்கள் நார்மலான A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து சீல் வச்சு சைன் பண்ணாலே போதுமானது. இதை நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் நிறைய ஜென்ரேட்டர்ஸ் இதே மாதிரி என்டர் பண்ணும்போது அஸ் அ QCA என்ன வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அதனால் வந்து 15th மார்ச்சுக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கன்சர்ன் வெண்டர் பார்க்குறதுக்கு எங்களை வெரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் தாராளமாக SSWise ஹெல்ப் டெஸ்க் நம்பரை நான் உங்களை PPTயில் உங்களோட நேம் லிஸ்ட் காமிக்கிறேன். அந்த நேம் லிஸ்ட்டில் காண்டாக்ட் பர்சன் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வேறு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸாக ஏதாவது சப்போர்ட் பண்ணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.